ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த பிளாஸ்டிக் ஷெல் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ளூ போட்டு கூட ஒட்டிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் மாதிரி நம்ம மேக் பண்ணுறோம். ப்ரூச்சஸை பொறுத்தவரை நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்மளாக க்ரியேட்டிவாக என்ன டிசைன்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் ப்ரூச்சஸ். ஒரு டைம் மட்டும் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடுற மாதிரியே இருக்கும். 2 or 3 டைம்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சிடலாம். சேம் அதே கலர் வைக்கிறேன். வச்சு அதை லாக் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு பீடும் வச்சிடுறேன். வச்சு லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் பண்ணிடலாம். ஹேங்கிங் பண்ணி கொஞ்சம் ஆடுற மாதிரி நான் பண்ணுறேன். கிளாத்தோட ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி. லாங் டியூப் போட்டுட்டு ஒரு டேப்லெட் பீட் வச்சுட்டு அந்த டேப்லெட் பீடோடு இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த லாங் டியூபுக்குள்ளே தான் வந்து நீடில் விடணும். அப்போட்டா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த டியூபுக்குள்ளே தான் நீங்கள் நீடில் விட்டு நீங்கள் கீழே இழுத்துடணும். வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆடும். நெக்ஸ்ட்டு லீஃப் மாதிரி 2 வச்சிடலாம். பிளாஸ்டிக் லீஃப் தான். ஸோ 2 லீஃப் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மெட்டல் ஒயர் எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் வந்து ஒரு 6 பீடு டைமண்ட் பீட் மாதிரி இருக்கும். அது கிடச்சா வாங்கிக்கோங்க. இது இந்த பீட் தான் யூஸ் பண்ணணும்ல, என்ன பீட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு நல்லா அப்படியே சர்க்கிளாக வர மாதிரி அப்படியே ஃபோல்டு பண்ணி கொண்டு வாங்க. ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு 2 ஒயரையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் முறுக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக ஆகிடும். நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது கரெக்டாக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இன்னொரு லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2 ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் சைடு வந்து இந்த மாதிரி பீட் எடுத்துகிட்டு வந்து சென்டரில் கொண்டு வந்து அதையும் இந்த மாதிரி 2 ஒயரையும் சேர்த்து சென்டரில் வச்சுட்டு 2 ஒயரையும் சேர்த்து நல்லா சுற்றி விட்ருங்க. நல்லா முறுக்கி விட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கும். இப்போது ஒரு ஒயரை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு இது பண்ணோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கீழே குறைச்சி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சைடு இன்னொரு பீடு வச்சு அதையும் சுற்றிடலாம். அந்த ஒயரையும் லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதையும் சேர்த்து சுற்றுனீங்க அப்படின்னா ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் அதே சைடு மறுபடியும் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பீடு வச்சுட்டு அந்த 2 ஒயரையும் சேர்த்து முறுக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு ஒயரையும் அதே மாதிரி எப்படி அந்த சைடு ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி அதே மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு பீடை வச்சுட்டு சுற்றி விட்டுருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எதுவும் டவுட்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நல்லா முறுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு லைட்டாக முறுக்கி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த மெட்டல் ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரு 4 or 5 டைம்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த ஒயர் தெரியாத மாதிரி உள்ளே வச்சு விட்ருங்க. அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.